Hi friends, welcome to Chennai food. அரிசி குழையாமல் உடையாமல் ரொம்பவே டேஸ்டான சூப்பரான மட்டன் பிரியாணி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்யறதுக்காக நான் குக்கர் பாத்திரம் வச்சிருக்கேங்க. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். பிரியாணி தாளிப்புக்காக நான் சின்னதா 3 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், கொஞ்சமா கடல் பாசி, 1 அன்னாசி பூ. இது எல்லாத்தையும் நான் எண்ணெயில சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியணும். பட்டை லவங்கம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நிறம் மாறிடுச்சு. பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 2 பெரிய தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா இழைய வதங்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணதுங்க. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் மட்டனில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் பொழுது எப்போவுமே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. நான் இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டனை நான் சுத்தம் பண்ணி ஒரு 4 விசில் குக்கரில் விட்டு வேக விட்டுருக்கேன். அதாவது ஒரு 80% தான் வேகணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. நம்ம அழுத்துனா கொஞ்சம் உடையாத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் சால்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நான் வேக வச்சேன். இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நான் வடித்து எடுத்துட்டேங்க. இந்த மட்டனை மட்டும் இப்போ மசாலாவில் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். மசாலா நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு பரட்டிக்கோங்க. மட்டன் நல்லா மசாலாவில் கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் சேர்க்க போகிறேன். இந்த டம்ளரில் எனக்கு 3 டம்ளர் அளவுக்கு அரிசி இருந்தது, அதனால் நம்ம 4.5 டம்ளர் வைக்கணும். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு கணக்கு, 3 டம்ளருக்கு 4.5 டம்ளர் வைக்கணும். 2 டம்ளர் அளவுக்கு எனக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை சேர்த்துறேன். 2.5 டம்ளர் நம்ம சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம். அதை நான் ஏற்கனவே அளந்து வச்சதுனால அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். பிரியாணி நமக்கு ரைஸ் உடையாமல் குழையாமல் வரணும்னா தண்ணி தாங்க மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷமாக ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் செய்கிறதுனால 10 நிமிஷம் ஊறினா போதும். நீங்கள் நார்மலான பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, வடித்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்துட்டு மெதுவாக ஒரு முறை லேசாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க. ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக புதினா இலை, கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம், அதுவே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். மூடி போட்டு நான் விட்டுடுறேன். குக்கரில் செய்கிறதுனால நான் குக்கர் மூடி தான் போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி ஆகிடும். ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. நான் வெயிட்டை எடுத்துடுறேன். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்குங்க. நம்ம சேர்த்து விட்ட அந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நான் ரைஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. ரைஸ் எடுக்கும் பொழுது நம்ம ரொம்ப கலரக்கூடாது. ஓரத்துலேருந்து இந்த மாதிரி லேசாக எடுத்து விடணும்.
அப்போ தான் நமக்கு ரைஸ் உடையாது, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம சரியான அளவில் தண்ணி எல்லாமே சேர்த்ததுனால ரைஸ் நல்லா உடையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரைஸ் உடையாமல் குழையாமல் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.